சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்களில் பார்க்க இருப்பது திருக்கருப்பரியலூர் என்ற தலத்தை பற்றிய இதுதான். 1500 வருட பழமையான இத்தலத்திற்கு கருமநாசபுரம் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற காவிரியின் வடகரை தலங்களில் இத்தலம் 27வது தலமாகும். ஈசன் குடிகொண்டுள்ள திருத்தலங்களை பெருங்கோவில், கரக்கோவில், ஞாலர்கோவில், கொகுடி கோவில், இளங்கோவில், மணிக்கோவில், ஆலக்கோவில், திருக்கோவில் என்று 8 வகையாக காட்டுகின்றனர் அறிஞர் பெருமக்கள். அவற்றுள் கொகுடி என்னும் முல்லை வனம் சூழப்பெற்று விளங்கும் கோவில்களில் திருக்கருப்பரியலூரும் ஒன்றானதால் இத்தலம் கொகுடி கோவில் என்று பெயர் பெற்று விளங்குகிறது. இத்தலத்திற்கு திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமும் ஆகும். இங்குள்ள இறைவன் பெயர் குற்றம்பொருத்தநாதர், அபராத க்ஷமேஸ்வரர். இறைவி பெயர் கோல் வளைநாயகி விசித்திர வளையாம்பிகை என்பதாகும். இங்குள்ள தீர்த்தம் இந்திர தீர்த்தம், செங்கழுநீர் தடாகம், சூரிய புஷ்கரணி ஆகும். இத்தலத்தின் சிறப்பு அம்சமாய் சுயம்புவாக தோன்றிய ஈசனை இந்திரன், வசிஷ்டர், ஆஞ்சநேயர், இந்திரஜித், ராவணன், சூரியன் ஆகியோர் வழிபட்டனர். 72 மகரிஷிகள் இங்கு வழிபாடு செய்து முக்தி பெற்றுள்ளனர். இத்தலத்தில் வந்து வழிபடுபவருக்கு இன்னொரு பிறவி கிடையாது. சிவனின் திருவடி கீழ் சேர்ந்து விடுவார்கள் என்பது ஐதீகம். அடுத்த ஜென்மத்தில் தாயின் கருவை அடைய மாட்டார்கள். அதனாலே இத்தலம் கருப்பர் அரியலூர் என்று வழங்கப்படுகிறது. சூரியன் வழிபட்டு நற்கதி பெற்றதால் ஆதித்யபுரி என்றும் வழங்கப்படுகிறது. இனி இக்கோவிலின் தல வரலாறை நாம் பார்க்கலாம். ஒரு சமயம் தன்னிகர் யாருமில்லை என்று கையிலே சென்ற இந்திரன் இருமாப்புடன் இருக்க மகேசன் பூத வடிவில் அவன் முன் தோன்றினார். இந்திரன் அவர் மீது தன் வஜ்ராயுதத்தை வீச பெருமான் தன் திருக்கோல காட்சி அருளினார். இந்திரன் தன் தவறை உணர்ந்து குற்றம் வேண்ட இறைவன் அவன் குற்றத்தை பொறுத்து அருளினார். அதனால் இங்கு உரையும் இறைவன் பெயர் குற்றம் பொறுத்த நாதர் என்பது தலப்புராணம். இனி மற்றொரு புராணமும் சொல்லப்படுகின்றது. அதையும் நாம் பார்க்கலாம். இராவண வதம் முடிந்த பிறகு ராவணனை கொன்ற பழி தீர ஸ்ரீராமன் தான் பூஜை செய்ய வேண்டி சிவ திருமேனியை தேட 2 நாளிகைக்குள் சிவலிங்கம் கொண்டு வர வேண்டும் என்று பணிக்கிறார். ஆஞ்சநேயர் தான் உடனே காசிக்கு சென்று கொண்டு வருவதாக சொல்லி செல்கிறார். அவர் வருவதற்குள் மணலை பிடித்து லிங்க திருமேனியை உருவாக்கி ஸ்ரீராமர் அதனை ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார். தான் வருவதற்குள் பூஜை தொடங்கியதைக் கண்டு ஆஞ்சநேயர் வருந்தினார். மேலும் தன் வாளால் அந்த லிங்கத்தை கட்டி இழுக்க அவரால் முடியவில்லை. இதனால் சிவ அபராதம் ஏற்பட்டது. இத்தோஷத்தை போக்கிக் கொள்ள அனுமனை சிவனை நோக்கி தவம் செய்யுமாறு ஸ்ரீராமர் ஆலோசனை அருளினார். அனுமனும் அவ்வாறே தவம் இருக்க சிவனார் மகிழ்ந்து தலைஞாயிறு என்னும் தலம் சென்று வழிபாடு செய்தால் தோஷம் நீங்கும் என்று சொல்லி அருள்பாலிக்கிறார். அவ்வாறே அனுமனும் தலைஞாயிறு வந்து வழிபட தோஷம் நீங்கியது. சிவனாரின் கருணையை வியந்து அருகே தன் பெயரால் ஒரு சிவத்தலம் அமைத்து போற்றினார். அதுவே திரு குரக்கா என்னும் தலம் ஆயிற்று. இனி மற்றொரு வரலாறு என்னவென்றால், ராவணனின் மகன் மேகநாதன் இந்திரனை போரில் வென்றதால் இவனுக்கு இந்திரஜித் என்ற பெயர் ஏற்பட்டது. ஒருமுறை இந்திரஜித் வானத்தில் புஷ்பக விமானத்தில் பறந்து கொண்டிருந்தான். திடீரென்று வழியில் விமானத்தின் ஓட்டம் தடைப்பட்டது. கீழே இறங்கி சென்று பார்த்த பொழுது அந்த இடத்தில் இருந்த சிவாலயம் மீது தான் பறந்ததை அறிந்தான். அபராதம் செய்துவிட்டதாக உணர்ந்து வருந்திய இந்திரஜித் இத்தலத்து தீர்த்தத்தில் இறங்கி நீராடி இறைவனை பூஜித்தான். இவனது கவலை அகல விமானம் மீண்டும் பறக்க தொடங்கியது. அற்புதமான இந்த தலத்து லிங்கத்தை பெயர்த்து இலங்கைக்கு கொண்டு சென்று பிரதிஷ்டை செய்ய முயன்றான் மேகநாதன். அது முடியாமல் சக்தியின்றி மயங்கி விழுந்தான். செய்தி அறிந்த ராவணன் ஓடோடி வந்து சிவனின் திருவடியில் விழுந்து தன் மகனின் தவறை பொறுத்து அருளுமாறு வேண்ட கருணை கடலாம் இறைவனும் குற்றம் பொறுத்து அருள் செய்தார். அதனாலே இத்தல இறைவன் குற்றம் பொறுத்த நாதர் என்றும் போற்றப்படுகிறார் என்ற வரலாறும் பேசப்படுகிறது. சூரியன் தான் பெற்ற சாபத்திலிருந்து விடுபட சிவத்தலங்கள் அனைத்திற்கும் சென்று வழிபட்டான். அவற்றுள் இத்தலம் மிகவும் முக்கியமானது. அதனாலேயே இத்தலம் தலைஞாயிறு என்றும் வழங்கப்படுகிறது. இத்தலத்தில் நாம் செய்யும் அறச்செயல்கள் அனைத்தும் பன்மடங்காக பெருகும் என்று பிரம்மா சொல்ல
வசிஷ்டர் இத்தலத்திற்கு வந்து லிங்கம் அமைத்து வழிபட்டு மெஞ்ஞானம் பெற்றார் என்கிறது தலபுராணம். மேலும் விசித்திராங்கன் என்ற மன்னன் தன் மனைவி சுசீலையுடன் குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கு வந்து வழிபாடு செய்து இறைவன் அருளால் குழந்தை பெற்றான். இதனால் மகிழ்ந்த மன்னன் இத்தலத்தை அழகுற கட்டினான் என்பதும் ஒரு வரலாறு. எனவே இக்கோவிலில் தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியமும் கல்வியில் மேம்பாடும் விளங்கும் என்பது ஒரு சிறப்பான பிரார்த்தனை பெற்ற ஒரு தலமாகவும் இது விளங்குகிறது. இந்த கோவில் கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. உள்மண்டபம் அவ்வால் நெத்தி மண்டப அமைப்பில் அமைந்திருக்கின்றது. மூலவர் குற்றம் பொறுத்த நாதர் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கியும் தாயார் கோல்வளை நாயகி தெற்கு நோக்கியும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். கருவறை சுற்று பிரகாரத்தில் விநாயகர், லிங்கோத்பவர், துர்க்கை மற்றும் பிரம்மா காட்சியளிக்கிறார். ஞானசம்பந்த பெருமானார் திருக்கருப்பரியலூர் தலத்து இறையை போற்றி பதிகம் ஒன்று பாடியுள்ளார். அதில் 11வது பாடல் பல ஸ்ருதி என்ற வகையில் அருள்கின்றார். பக்தியோடு வரும் அடியார்களுக்கு நற்கதி அளிக்கும் நாதன் இருக்கும் ஊர் கருப்பரியலூரே என்று முதல் பாடல் தொடங்கி கருப்பரியருள் மேய கடவுளை வளம் தரும் தமிழ் கிளவி 10 இவை கற்று வளம் தருபவர்க்கு வினை வாடல் எளிதாமே என்றும் வந்தோர் வினை தீரும் என்றும் வழிகாட்டி முடிக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ கூற்றுவனையும் காலால் உதைத்து தள்ளிய குழகன் அவனை தரிசிக்க மரண பயம் ஒழியும், படர்ந்து வருத்தும் நோய்களும் வினைகளும் அனைத்தும் ஒன்றுமில்லாது அழிய வேண்டுமெனில் செடிகொள் நோய் உள்ளளவும் தீவினையும் தீர்ந்தொழிய சிந்தை செய்மின் போற்றி பூசை செய்து பாட தீராத வல்வினைகள் அனைத்தும் தீர்த்து விடுவான். அவனை மனத்தினால் நினைத்த மாத்திரத்திலேயே நமக்கு இனிமையை தருவான் என்று தனது 7ஆம் திருமுறையில் திருக்கருப்பரியலூர் பதிக முழுவதும் 10 பாடல்களில் தெளிய வைத்து இடர்தீர்க்கும் கருப்பரியலூர் இலைமலிந்த மழுவானை மனத்தினால் அன்பு செய்து இன்பம் எய்துங்கள் என்று சொல்லி முடிக்கின்றார். நேரில் சென்று நாதனை கோல்வளையால் உடனாய குற்றம் பொறுத்த நாதர் திருவடிதனை வணங்கி நல்லரும் நாம் பெறலாம். நேரில் செய்ய முடியாதவர்கள் மனதினால் அன்பு செய்து அவன்தாள் வணங்கி உய்வுருவோமாக. இனி அடுத்த வாரம் மற்றொரு தேவார தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவதம் வானுலகம் ஏற்ற மற்றவரை வானவதம் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே. திருச்சிற்றம்பலம்.